வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காணாம போன கௌதம் எங்க போனாரு ஏத போனாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனா நம்ம அஞ்சலிக்கு தெரியுங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி பிளான் பண்ணி கௌதம கடத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம், நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வீட்டை விட்டு நீங்க எங்கேயோ வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிட்டு போய் அங்க ஒப்படைக்க வேண்டிய என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கௌதம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். உங்களுக்கே புரியும் சார், ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கௌதம ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டின்னு போறேன். கூட்டின்னு போறதோட மட்டும் இல்லாம எங்க சார் கூட்டினு சொல்லிட்டு கேட்க, அங்க கட்டி போட்டுறேன். கட்டி போட்டு லாஸ்ட்ல அவனுங்க எல்லாம் ட்ரெஸ்ஸா ரிமூவ் பண்ணிட்டு பாக்கணுமே அடாப்பாங்களா ரவுடிங்களா நீங்க கலர் துணியில வந்துடுறாங்க. அடாப்பாவீங்களா இது இத்தனை நாளா தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி வட போச்சுன்ற மாதிரி அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டிடுறாங்க. உடனே பாக்கணுமே நம்ம அஞ்சலி மாசம் வர வந்து, என்ன கௌதம் சௌக்கியமா, உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீ அனாதன்ற விஷயம் எனக்கு கிடைச்சு, அதை வச்சு இந்த சொத்தை எல்லாத்தையும் நான் ஆட்டை போடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த வீட்டு சொத்து எல்லாமே உன் பேர்ல தான் இருக்கு, நீ தான் இதுக்கு லாடு லபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்றாங்க. இதனால எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பல கனவு கண்டேன், ஆனா அந்த கனவு எல்லாமே இடிஞ்சு வந்துருச்சுன்னா என்னாலுமே நான் ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. அதுக்குதான் உன்னை தூக்கினேன். நீ இனிமே நார்மலா இருக்க மாட்டேன், உன்னை அவ்வளவுதான் விட மாட்டான், உன்னை புடிச்சு அப்படியே சும்மா நசுக்க போறான். இப்ப இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போட்ட நீ எங்கன்னா பொழைச்சு போன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். எனக்கு சொத்து தான் முக்கியம். நீ இந்த வீட்டுல இருக்கிற யாருமே முக்கியம் இல்லை. ஏன் கார்த்தியே முக்கியம் இல்லை, கார்த்தியே தூக்கி போட்டு போயிருவேன். சொத்து வந்துருச்சுன்னா யாருமே நான் பார்க்க மாட்டேன். சொத்துக்காக மட்டும்தான் இப்ப நான் வெயிட் பண்ண இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம கௌதம கையெழுத்து போட சொல்றாங்க. அந்த ரவுடிங் எல்லாம் சேர்ந்து அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நீ அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை, நீ அடிச்சா என்ன மிஞ்சி போனா நான் சாவ போறேன். ஆல்ரெடி நான் மரணத்துக்கு மேலே ஒரு மரணத்தை கண்டுட்டான் உன்னால, இதுக்கு மேல இந்த மரணம் எல்லாம் எனக்கு ஜொஜு போய் சாவச்சுக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அசால்ட்டா பேச ஆரம்பிக்க. என்ன கௌதம் இந்த மாதிரி சொன்னா விட்டுருவோன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம டாக்டர் அந்த இடத்துக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம, என்ன அஞ்சலி நான் விட்டு எத்தனை டைம் சொன்னேன், இது எல்லாமே நம்ம கூட்டணியா சேர்ந்து பிளான் பண்ணது. கௌதம இங்கிருந்து வெளியே அனுப்பது ஹெல்ப் பண்ணது நான் தான். இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பத்தோட மட்டும் இல்லாம இப்ப கரெக்டா உனக்கு எங்க இருக்கான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சதும் நான் தான், அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதும் நான் தான். ஆனா நீ அசால்ட்டா அவனை அடிக்கிறேன்றே, அவனை அடிச்சனா அடுத்த செகண்ட் அவன் உயிர் போயிடும். அதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் எப்படி வரும், அந்த சொத்துல 20% எனக்கு எப்படி தருவேன். இதை வச்சுதான் நான் பல கனவு கண்டு வச்சுக்கேன். 100 கோடியில அவ்வளவுதான் எனக்கு ஒரு 20 கோடி ஆகுது. அது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேணுன்றத நான் விட்டுருவேனா, நீ நடனா அசால்ட்டா கொண்டுருவேன்னு சொல்ற மவளை, அவ்வளவுதான் உன்னை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே சாரி டாக்டர், ஏதோ ஒரு ஆவேசத்தில் பேசிட்டேன், ஆவேசத்திலையும் பேசுற அவர்கோட்லையும் பேசுறாரு, ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்குற வழியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்களா அடாப்பாவீங்களா எல்லாமே கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க. நம்ம இலக்கியாவுக்கு சின்ன டவுட் வந்து அந்த டாக்டர் அடிக்கடி வெளியே போய் போன் பேசுறதை பார்த்துட்டு உடனே இந்த டாக்டருக்கு பின்னாடியே போகணும்னு சொல்லிட்டு டாக்டரை ஃபாலோ பண்ணே போறாங்க. அதே மாதிரி கௌதம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன அட்டேசமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கௌதம காப்பாத்திட்டு நம்ம அஞ்சலி போட்டு பொழக்க போறாங்க. அதுதான் இங்க நடக்க போது ரியாலிட்டி. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.